பயமில்லாத வாழ்வு. நீங்க ஜெயிலில் போய் நான் 2 கொலை பண்ணின ரவுடி, 3 கொலை பண்ணுற ரவுடி அப்படி நீங்கள் ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்களேன். இந்த ரவுடிங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுடின உடனே எப்படி என்ன நினைப்போம்? வில்ல அப்படின்னா என்ன நினைப்பீங்க? உங்க 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 நம்முடைய சிந்தையின்படி வில்லன்னா யாருன்னா உடனே கோலியாத்தான் நமக்கு ஞாபகம். கோலியாத்துன்னா அவன் தான் வில்ல. வில்ல அப்படின்னா உயரமா அப்படியே நல்ல ஜிம்பாடியா ஒரு திடகாத்திரமான ஒரு மனுஷனா இருக்கிறதா நம்ம பேருக்கு அவன் தான் கொலைகாரன். ஆனா நீங்க ஜெயில போய் பாருங்க, நம்ம அப்படின்னு நல்ல வேகமா ஊதுனா அவன் என்ன பண்ணிடுவான்? ஆனா அவனை கேட்டா என்ன சொல்ல தெரியுமா? 3 கொலை பண்ணு சார் நான் உள்ள. ஏண்டா டேய், இத்தனோண்டு இருக்கிற ஆளை பார்த்தா நறுக்கியோண்டு இருப்பான். நீ நம்ம சர்ச்சுக்கு ஒரு ரவுடி வந்துட்டு இருந்தாரு. ஆமா, அது ஒரு பெரிய கதை. இந்த ஏரியா பசங்க எல்லாம் வந்து அடிக்கடி சர்ச்சுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. எப்பவும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இவங்க டிஸ்டர்ப் பண்ணது எப்ப நிறுத்தினாங்கன்னா, இந்த ஏரியாவிலேயே ஒரு கொலைகார ரவுடி இருக்கான். அந்த ரவுடிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து கொலை பண்ணி 6 மாசம் ஜெயில இருப்பான், 6 மாசம் வீட்டில் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, என்ன பிடிக்கிறதுனால, பிரசங்கம் பிடிக்கிறதுனால கரெக்டா சார் வந்து அவர் முன்னாடி வருவார், அவருக்கு பின்னாடி ஒரு 4 பசங்க வருவாங்க. எல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? இந்த +2 படிக்கிற பசங்க மாதிரி இருப்பாங்க, அவ்வளவுதான் இருப்பாங்க. ஆனா கொலைகாரங்க வருவானா, அப்படியே அந்த ரோட்ல அப்படியே நடந்து வருவான். பின்னாடி இதுல படிக்கட்டு வச்சு பின்னாடி ஒரு செக்ஷன் இருக்கும். வந்து பின்னாடி லைன்ல உட்காருவான். உட்கார்ந்துட்டு கரெக்டா வருஷம் முடிஞ்சவன பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது வருவார். வந்துட்டு 45 மினிட்ஸ் 45 நிமிஷம் வந்து இருந்துட்டு மெசேஜ் அந்த கடைசி ஜபம் இருந்தோம்னா 4 பேர் எந்திரிச்சு அப்படியே போய் வருவான். அவன் 6 மாசம் சர்ச்சுக்கு வந்தான் பாருங்க. இந்த ஏரியாவில் அதுக்கப்புறம் யாருமே வரல. ஏன்னா இந்த ரவுடியை பார்த்து அந்த ரவுடி ஓடி போயிட்டாங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் முன்னாடி ஒரு பையன் பேசிட்டே இருந்தான், தலையில 2 கொட்டு வச்சேன், மன்னிச்சுங்க. அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், முன்னாடி உங்க சர்ச்சில் பேசிட்டே இருந்தான் ஒருத்தன், நீங்க பிரசங்கம் பண்ணும்போது என்னடா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு கவனிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு தலையில 2 கொட்டு வச்சேன், மன்னிச்சிருங்க, சர்ச்சில் வந்து அப்படி பண்ணிருக்க கூடாது. அதுக்கப்புறம் அவன் அமைதியா இருந்தான் அப்படின்னு. அவனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய தோளுக்கு தான் இருப்பான், ஆளு ஒல்லியா இருப்பான். இவனெல்லாம் கொலை பண்ணினானான்னு சொன்னா நான் சொல்றேன், 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒருத்தர் இவன் கொலை பண்ணானா கூட நம்ப மாட்டாங்க. ஆனா போலீஸ்காரர் பார்த்துட்டு இருக்கவே ரத்னபுரியில் ஒரு போலீஸ்காரர் வராரு, வண்டியில இறங்குற ஓடி போய் அடிச்சிட்டான். அவரை போலீஸ்காரர் அடிச்சிட்டான். நம்ம எல்லாம் எப்படி அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே நம்ம பயப்படுவோம்ல, ஐயோ அத்தனோன்னு இருந்துட்டு அவர் அவ்வளவு வாட்ட சாட்டமா இருக்காரு. அவர் கையை காலை முறிச்சு எடுத்து உள்ள வச்சா அவ்வளவுதான். இது என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத ஒரு தைரியம், நல்ல தைரியம் இல்ல, அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு தைரியம், அது பிசாசு கொடுத்த தைரியமா இருக்கலாம், அது அசுத்தாவின் கிரியா இருக்கலாம். அந்த தைரியத்தினால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தனக்கு முன்பாக இருக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் அவனுடைய உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது, அவனுடைய ஹெல்த் அதுக்கு இல்ல, அவனுடைய தோற்றம் அதுக்கு இல்ல. ஆனா உள்ளுக்குள்ளே இருக்கிற தைரியம் ஆப்போசிட்ல நிக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை சந்திக்கலாம்னு அவனுக்கு தோணுது பாருங்க. காரணம் அவனுக்குள்ள இருக்கிற தைரியம் தான் காரணம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு சுற்றி இருக்கிற எதுவுமே நமக்கு சரியில்லைனாலும் பரவாயில்ல, இந்த தைரியம்ன்றது ஒண்ணும், அது உலகத்தான தைரியம், அது வந்து பிசாசினால் உண்டாகின தைரியம். ஆனா கர்த்தர் நம்முடைய பயத்திலிருந்து விடுதலையாக்கி நமக்கு ஒரு தைரியம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் அதை விட ஒரு பெரிய பிளஸிங் வேற எதுவுமே இல்லை. நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.